தாரு நியூஸ் அப்டேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற காணொளிகள் உங்களுக்கு உடனுடனே வரும். இந்த இலங்கையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடந்தது. இப்போ அதை தொடர்ந்து மகர சிறைச்சாலை கலவரம். முக்கியமான ஒரு விஷயம் பேசுபொருளாக இருந்த நிலையில், அதாவது ஈஸ்டர் தாக்குதலில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரவும் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. காரணம், அவர்களுக்கு உரிய வேலையை கடமையை செய்ய தவறியமை. சரியான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்க தவறிய குற்றச்சாட்டில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அது பெரும் சூடு பிடித்து பரபரப்பாக பேசப்பட்டு ஓய முதலே அடுத்த ஒரு பரபரப்பான விஷயம், திட்டமிட்டு தூண்டப்பட்ட ஒரு விஷயம் என்று சொல்லப்படுறதுதான் இந்த மகர சிறைச்சாலை கலவரம். எதர்ச்சியாக நடந்ததா, திடீரென்று உருவாகியதா, சாதாரண ஒரு விஷயமாண்டு பார்த்தா இது சாதாரண விஷயம் இல்லை. சிறைச்சாலைக்கு வெளியில் இருந்தே சில சதி கும்பல்களால் தூண்டப்பட்டு இந்த கலவரம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சிறைக்குள்ளே இருந்த முக்கியமான சில கைதிகளின் பெயர்களும் இப்போ வெளிவந்திருக்கின்றது. சாத்தான், அசார், பட்டா உள்ளிட்ட கைதிகள் தான் இந்த கலவரத்தை தூண்டுவதற்கான ஆரம்ப புள்ளிகளாக இருந்திருக்கின்றார்கள். அதோட பிரதானமான காரணம் என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள், போதைப்பொருளை பயன்படுத்துபவர்கள், அதற்கு அடிமையாகியுள்ளவர்கள், போதைப்பொருளை வியாபாரம் செய்பவர்களால் தான் இவ்வாறான கலவரங்கள் தூண்டப்பட்டு அவர்களால் தான் இது அரங்கேற்றப்படுகின்றது. போதைப்பொருள் தட்டுப்பாடு நிலவிய ஒரு காரணமாகத்தான் சிறைச்சாலைக்குள்ளே, இந்த மகர சிறைச்சாலைக்குள்ளே இப்படி ஒரு கலவரம் வெடித்திருக்கின்றது. ஒரு உயிரிழப்பும் பதிவாக இருக்கின்றது. பலர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு பாரியதொரு கலவரம் திடீரென்று வெடிக்குமான்னு கேட்டால், எப்படி திடீரென்று எதிர்ச்சியாக வெடிக்கும்? நன்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது இந்த மகர சிறைச்சாலை கலவரம். அந்த சிறைச்சாலையின் கட்டடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது. புதிதாக கட்டப்பட்ட மதிலை இடித்து தப்பித்து ஓட நிறைய கைதிகள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அங்கே இருந்த மருந்து பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. சமையலறை, அங்கே இருந்த கைதிகளுக்கு சமையலை, அதாவது சாப்பாட்டை தயாரிக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட சமையலறையே இவர்கள் உடைத்து தீக்கிரையாகி இருக்கிறார்கள். ஒரு மோசமான சம்பவம் என்று தான் சொல்லலாம் இந்த மகர சிறைச்சாலை கலவரம். காரணம், போதைப்பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் என்ன செய்கிறது என்று தெரியாமல் கொதித்தெழுந்து இப்படி ஒரு கலவரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல்ல என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இந்த சிறைச்சாலைக்கு மேல் கூரையில் ஏறி நின்று தான் ஒரு 4-5 பேர் கத்தி கூச்சலிட்டு ஆர்ப்பாட்டம் போல தான் அங்கே வந்து செயற்பட்டார்கள். அப்பொழுது சிறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவோம், இறங்கி வாருங்கள் என்று பேச்சுவார்த்தையில் மிக மிக மென்மையாக கையாண்ட போதும் அங்கிருந்து கற்களால் சிறை அதிகாரிகளுக்கு எறிந்து விரட்டி இருக்கிறார்கள். இப்படி ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் பெரிதாக ஆரம்பித்து கட்டடங்கள் உடைக்கப்பட்டு அங்கே இருந்த பூட்டப்பட்ட சிறைகள் அறைகளுக்குள்ளே இருந்தவர்களையும் வெளியே வாருங்கள் என்று சொல்லி பூட்டை உடைத்து இந்த கும்பல் அவர்களை அச்சுறுத்தி வெளியே வர சொல்லியிருக்குது. இப்படி பூட்டை உடைத்து அச்சுறுத்துவதற்கு முன்பு அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த, அதாவது இந்த மகர சிறைச்சாலைக்குள் வெளியிலிருந்து போதைப்பொருள் வந்து போகிற விஷயம் வந்து சிறை அதிகாரிகளுக்கு முன்பு தெரிய வந்தது. இப்படி தெரிய வந்து சிறை கைதிகள் இன்னமும் போதைப்பொருள் பாவித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள், அடிமையாகி இருக்கிறார்கள். வெளியிலிருந்து மர்மமான முறையில், சூட்சுமமான முறையில் போதைப் பொருட்கள் உள்ளே வருகின்றது என்பதை தடுப்பதற்காக தடுப்பு நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொண்ட காரணத்தால் தான் போதைப்பொருள் தட்டுப்பாடு வந்து அவர்களால் தாங்க முடியாமல் இப்படி ஒரு கலவரத்தையும் தூண்டி சிறை அதிகாரிகளையும் கற்களால் எறிந்து தாக்கி இருக்கிறார்கள். சிறை அதிகாரிகளுக்கு மட்டுமா இவர்கள் கற்களால் எறிந்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்னால் இல்லை, சிறைக்குள் இருந்து சிறைக்கு வெளியே இருக்கின்ற வீடுகளுக்கும் கற்களால் எறிந்து தாக்கப்பட்டு வீடுகள் பலது சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையும் அங்கே நிலவி இருக்கின்றது. இது குறித்து நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடக்கும் பொழுது சிறைச்சாலை அந்த சம்பவம் பற்றி நீதி அமைச்சர் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுக்கு தான் பொறுப்பேற்கிறேன், அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை செய்கின்றேன் என்று. ஆனால் இந்த மகர சம்பவம் குறித்து அவர் மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் வேறு, இது வேறு. இது நன்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. வெளி நபர்களால் சதி செய்யப்பட்டு நன்கு திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட கலவரம் தான் இந்த மகர சிறைச்சாலை கலவரம் என்று சொல்லி நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார வெளிப்படுத்தியிருக்கிறார். 104 வன்முறை கைதிகள் இந்த வன்முறையை ஆரம்பித்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டு வேறு கைதிகளை தாக்கி, சிறை அதிகாரிகளை தாக்கி, சிறைக்குள் இருந்து வெளியே கற்களை வீசி நிறைய சம்பவங்கள் தீக்கிரை என்று சொல்லி 104 வன்முறை கைதிகள்
வேறு வேறு சிறைச்சாலைக்கு அதிரடியாக மாற்றப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருக்கின்றது. கிட்டத்தட்ட சிறைக்கு 15 கோடி ரூபாய் சேதம் விளைவித்திருக்கின்றார்கள் இந்த வன்முறை கும்பல். அந்த சிறைச்சாலைக்கு ஒரே ஒரு உயிரிழப்பு, ஆனால் 15 கோடி சேதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு இன்றைக்கு அங்கே நேரடியாக விஜயம் செய்து ஒரு விசாரணையை ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன முடிவு என்பதை பார்க்கலாம். அவர்கள் செய்ய இருப்பது அங்கே இருக்கிற அதிகாரிகளிடமும், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கலவரம் நடந்தபோது என்ன நடந்ததோ அதே மாதிரி தான் அங்கே இருக்கிற அதிகாரிகளிடமும் விசாரணை, கைதிகளிடமும் விசாரணை. வன்முறை செய்த கைதிகள் இப்போ வேறு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. காரணம், அவர்கள்தான் இந்த வன்முறையை தூண்டி வன்முறையை ஆரம்பித்தவர்கள். அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லித்தான் நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதாவது 15 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பொருட்களை சேதப்படுத்தி ஒரு கலவரத்தை தூண்டி மக்களுக்கு, அந்த சிறைச்சாலையை சுற்றி உள்ள மக்களின் வீடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்து பெரியதொரு அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்திய இந்த 104 கைதிகளுக்கு மேற்பட்ட கைதிகளுக்கு உரிய சட்ட நடவடிக்கை வெகு சீக்கிரம் நடக்கும் என்று சொல்லி நீதி அமைச்சரும் சொல்லியிருக்கிறார். இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னால், இது முட்கூட்டியே திட்டமிடப்பட்டு தான் இப்படியான ஒரு திகதியில் இப்படி ஒரு சம்பவத்தை செய்யுங்க என்று சொல்லி முட்கூட்டியே திட்டமிடப்பட்டதாகத்தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சொல்லியிருக்கிறார். நீதி அமைச்சரும் சொல்லியிருக்கிறார், இது நன்கு திட்டமிடப்பட்டு வெளிச்சதிகளால், சிறைச்சாலைக்கு வெளியில் உள்ள சில சதியாளர்களால் நன்கு திட்டமிடப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டு தான் இதை செய்கிறார்கள் என்று. அப்போ ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், வெளிநபர்களால் திட்டமிடப்படுகிறது சொன்னால் வெளிநபர்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் இடையில் தொடர்பு எப்படி இருக்கிறது என்றுதான் நாங்கள் இப்போ கேட்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அதிலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காரணம், வெளியில் இருந்து போதைப் பொருட்கள் மிக நுட்பமான முறையில் உள்ளே இருக்கிற கைதிகளுக்கு போகுது என்று சொன்னால் அவர்கள் அதுக்கு அடிமையாகி இப்போ திடீரென்று இலங்கை அரசாங்கத்தால் இந்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டு நடவடிக்கையில், தடுப்பு நடவடிக்கையில் தான் கைதிகளுக்கு போதைப்பொருள் செல்வதை தடுத்தவுடனே அவர்களால் தாங்க முடியாமல் கொதித்தெழுந்து இப்படி ஒரு கலவரத்துக்கு போகிறார்கள் என்று சொன்னால் இது சிந்திக்க வேண்டிய விஷயம். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். சர்ச்சைக்குரிய கருத்தினை சொல்லலாம். அடிக்கடி சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடும் நபர்களில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவும் ஒருவர். பூஜித ஜெயசுந்தர, ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் பாதுகாப்பு செயலாளராக இருந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை சரியான முறையில் தடுக்க தவறியமை, சரியான உளவு தகவல்கள் கிடைத்தும் தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்றது, குண்டு தாக்குதல் நடத்தப்பட இருக்கின்றது என்று சொல்லியும் இந்த தாக்குதலை தடுக்க தவறிய காரணத்துக்காக இருவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை பற்றி தான் விமல் வீரவன்ஸ் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், ஜேவிபி அரசாங்கத்துக்கும் பூஜித் ஜெயசுந்தரவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும், ஜேவிபி அரசாங்கம் மேதின கூட்டங்கள் நடத்தும் பொழுது பூஜித் ஜெயசுந்தர அங்கே வந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார் என்றும், ரணில் விக்ரமசிங்கவிடம் அந்த நல்லாட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அனுரகுமார திசாநாயக்க, அதாவது அந்த நேரத்தில் ஊழல் ஒழிப்பு பிரிவு அந்த குழுவில் இருந்த அனுரகுமார திசாநாயக்க, இப்போ ஜனாதிபதியாக இருக்கிற அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கையை முன்வைத்திருந்தாராம். எப்படி என்று சொன்னால், பூஜித் ஜெயசுந்தரவை போலீஸ் மாதிபராக நியமியுங்கள், போலீஸ் திரைக்களத்தில் ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுங்கள், அவர்தான் இந்த பாதுகாப்பு விஷயங்களுக்கு அவர்தான் சரி, ஊழல் ஒழிப்புக்கு அவர்தான் சரியானு சொல்லி கோரிக்கையை விடுத்திருந்ததாகவும், ஜனாதிபதிக்கும் அவருக்கும், ஜேவிபிக்கும் அவருக்கும், தேசிய மக்கள் சக்திக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாகவும் இப்பொழுது வெளிப்படுத்தியிருக்கிறார். வேணுமெண்டா இந்த விஷயத்தை நீங்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விமல் வீரவன்ச அதிரடியாக கூறியதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார். சானி அபேசேகர, ரவி செனவிரத்ன இந்த 2 பேருமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறி அவர்களுக்கு குரல் கொடுத்தவர்கள், கத்தியவர்கள், அவர்களுக்கு சப்போர்ட்டாக நின்ற காரணத்தால் அவர்கள் இருவரும் தப்பித்து விட்டார்கள். யார் யார்? சானி அபேசேகர, ரவி செனவிரத்ன இருவருமே தப்பித்து விட்டார்கள். அவரை தப்பிப்பதற்கு வழிவகுத்திருக்கின்றது இந்த ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு என்று சொல்லி விமல் வீரவன்ச குற்றச்சாட்டை முன்வைத்ததோடு, ஆனால் பூஜித் ஜெயசுந்தர அப்படி தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறவில்லை, அவர்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் தான் அவருக்கு இப்பொழுது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை இந்த சம்பவம் தொடர்பாக விமல் வீரவன்ச கூறியிருக்கிறார். திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான ஹரக்கட்டா நிறைய நாளாகவே தடுப்பு காவலில் இருக்கின்றார். இவர் சிஐடியில் தடுப்பு காவலில் இருக்கும் பொழுது தப்பிச் செல்வதற்கு பார்த்த இவர் உட்பட, ஹரக்கட்டா உட்பட மேலும் 4 நபர்களுக்கு தப்பி செல்ல முயற்சி செய்த காரணத்தால்
பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இன்றைக்கு 3ஆம் திகதி கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் நடந்த விசாரணையில் இவர்களுக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து அந்த குற்றத்தை நீக்கி இருக்கிறார்கள். தங்காலையில் இருக்கிற பழைய சிறையில் இருக்கிற ஹரக்கட்டாவை அதி உயர் பாதுகாப்பு உள்ள சிறைச்சாலைக்கு மாற்றத்துக்கு நீதிமன்றத்தால் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால் பாதுகாப்பு அச்சுறுத்தல், அடுத்தது மேலதிகமான ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்க வாய்ப்பு இருப்பதால் இவர்களை அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. மகப்பேற்றுக்கு 2 நாட்களே எஞ்சியிருந்த நிலையில் ஒரு தாய் அந்த பிஞ்சு குழந்தையுடன் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. வாத்துவ என்ற இடத்துல 34 வயதுடைய திலானி பெர்னாண்டோ என்ற ஒரு பெண் தான் உயிரிழந்திருக்கின்றார். பரிசோதித்த போது டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் சாதாரண காய்ச்சல் ஏற்பட்ட போது வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டிருக்கின்றார். பிறகு குணமடைந்திருக்கின்றது. மீண்டும் அவர்களுக்கு மலச்சிக்கல் காய்ச்சல் ஏற்பட்டதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த பிறகு இரத்த பரிசோதனை மேற்கொண்ட நேரத்தில் டெங்கு தான் இவருக்கு ஏற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது அந்த பகுதியில் மாத்திரமல்ல, இலங்கை முழுவதுமே ஒரு சோகமான விஷயமாக பேசப்படுகிறது.